வணக்கம் நண்பர்களே. நம்ம கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாக்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஆர்டிக்கிள் கண்ல பட்டுச்சு. அத நான் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் வந்து சிருஷ்டி மாத்தூர். இவங்க வந்து ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறது ஸ்மால் கேஸ் அதுல வந்து பிளாக் ரைட்டிங்ல எழுதியிருக்கிறாங்க. இவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவங்க இது வந்து குரோத் வந்து கிரீன் ஹைட்ரஜனுடைய இது வந்து குரோத் வந்து அட் 25 டூ 25% வந்து 2030 கிட்டக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இவங்க வந்து பெஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன் இந்தியாவில் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிஇ அண்ட் பிபி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ரியாலிட்டியில் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். அவங்க பிளாக்ல கொடுத்துருக்கிறதோட என்ன இருக்கோ அதை நான் அப்படியே நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். எல்என்டி வந்து எல்என்டி கிரீன் ஹைட்ரஜன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் டிமாண்ட் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் வேணா நான் டேக் பண்றேன். இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். எல்என்டி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $4 பில்லியன் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டிருக்கிறாங்க. பார்க்கலாம். பிஇ வந்து 37 இருக்கு. பிபி 4.82 தான் இருக்கு. அப்போ புக் வேல்யூக்கே இன்னும் growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கெயில் இவங்க வந்து பிஇயே 12.66 இருக்கு. பிபி வந்து 1.62 தான் இருக்கு. நல்ல growthக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இவங்க வந்து 19.60 பிஇ இருக்கு. 3.70 பிபி இருக்கு. growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி ஓஎன்ஜிசி 6.93 தான் பிஇ இருக்கு. அதே மாதிரி பிபி வந்து லெஸ் தென் 1 அது நல்லா சீப்பா கிடைக்குது. ஐஓசிஎல் பிஇ வந்து 4.55 இருக்கு. பிபி வந்து 1.01 இருக்கு. அது ஈக்குவலா இருக்கு புக் வேல்யூக்கு. பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் இவங்க வந்து பிஇ வந்து 4.63, பிபி வந்து பார்த்தோம்னா 1.65 இதுவும் சீப்பா தான் கிடைக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பிஇ 24, பிபி பார்த்தோம்னா 1.85 அப்போ இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அவங்க வந்து பிஇ 21.26 இருக்கு. பிபி வந்து 4.81. என்டிபிசி இவங்களுடைய பிஇ 15.16 இருக்கு. அதே மாதிரி பிபி பார்த்தோம்னா 1.91 இதுவும் சீப்பா தான் இருக்கு. அதானி கிரீன் இவங்களுடைய பிஇ தான் 142 போயிருக்கு. அதே மாதிரி பிபியும் வந்து 8.92 இருக்கு. டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. பாக்கி எல்லாருமே டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பெரிய லெவல் ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க அதானி கிரீன் டிவிடெண்ட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ இது வந்து இந்த கம்பெனிஸ் தான் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.